தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுதம்மா, உண்மையம்மா உள்ளதை நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. ஏழை பாத்தியலா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டோம்லா. இந்த பாட்டு பாடினாலே போதும் உலகமே மறந்துடுது ஆச்சிக்கு, என்ன பண்றது? சரி, விஷயத்துக்கு வாரேன். இன்னைக்கு நம்ம கோவை மாவட்டத்தில் ஒடிசாவில் நம்ம கார்த்தி அண்ணே வாராவோ. யாருன்னு கேட்கிறா? பருத்திவரன் படம் நடித்தார்ல ஹீரோ, அவரு தான். ஆமாம், இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வாராவோ. அதனால எங்களுக்கு இன்னைக்கு தான் தகவலே தெரியும். ஆச்சி போகிறேன். ஆமாம், உங்களெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, என்னைய மன்னிச்சுக்கிடுங்க. அதனால ஆச்சி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னன்னு கேட்கியலா? வேற ஒன்றும் இல்லை, லைவ் போடலாம்னு இருக்கோம். ஆனால் இந்த சேனலில் இல்லை, நம்ம இன்னொரு சேனல் இருக்குல்ல, சுபா அசோக் விளாக்ஸ். ஆமாம், அந்த சேனல் இங்கே இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குதேன். நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம எல்லாரும் லைவில் சந்திப்போம். உங்களுக்கு ஆச்சியை பார்க்க விருப்பம் இருந்தா, ஆசை இருந்தா லைவில் கண்டிப்பாக நீங்கள் வரணும். ஆச்சிக்கு கமெண்ட் பண்ணணும். ஆமாம், எல்லாரும் கண்டிப்பாக வந்துருங்க. சாயந்தரம் 4 மணிக்கு லைவ் போடுதம்ல, வந்துருங்க. என்ன மீனாட்சி, எல்லாரையும் எங்க வந்துருங்கன்னு கூப்பிடுத? ஏங்க, அதான் சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம அங்கே போகிறோம்ல, அந்த விஷயத்தை தான் சொன்னேன். லைவ் போடுதோம்லங்க, அதான் எல்லாரையும் வர சொன்னேன். ஆமா, எல்லாரையும் மறக்காம வர சொல்லு. ஆமாம் மக்களே, உங்களுக்காக இந்த சேனல்லையும் லைவ் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆச்சி வந்து ஒவ்வொரு குரலையும் எப்படி பேசுதோம்னு உங்களுக்கு பேசி காட்டுதேன். நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் லைவில் வரணும். ஏங்க, பலகாரெல்லாம் எடுத்து வைக்க சொன்னோம்ல, வச்சிட்டியலா? நேரம் ஆகுது, கிளம்புவோமா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு மீனாட்சி. ஏங்க, எதையும் எடுத்து சாப்பிடலையே? ஒரு 2 அதிரசம் மட்டும் சாப்பிட்டேன். ஐயோ மனசா, கூறுகட்ட மனசா, அந்த பிள்ளை மொத வீட்டுக்கு போயிருக்கு, பலகாரம் கொடுத்து விடணும் பிறந்த வீட்டு முறையில, அதை எடுத்து தின்னு இருக்கிற அறிவு இருக்கா? ஐயோ மீனாட்சி, நம்ம பிள்ளைக்கு வச்சதை எடுத்து சாப்பிடல, அங்க தனியா எடுத்து வச்சிருந்தல்ல வீட்டுக்கு, அதை தான் சாப்பிட்டேன். அப்பனா சரி, ஏற்கனவே சுகர் பல்ல காட்டுது, அதிர்ஷ்டம் இருந்தாதான் பழைப்பீரு. உங்களுக்கு அதிரசம் கேக்குதோ? பரவாயில்ல மீனாட்சி, உனக்கு முன்னாடியே நான் போய் சேர்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். அது எப்படி விடுவேன்? நீங்க போன பின்னாலேயே நானும் வந்துருவோம்ல, அப்புறம் இந்த ஒத்தக்கட்டைக்கு இங்க என்ன வேலை? கொஞ்ச நாளாவது நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தேன், விடமாட்டியே. ஏங்க, அப்புறம் இந்த வாரத்துல எப்படியாவது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பொங்கலை வச்சுட்டு வந்துருவோமா? ஏன் மீனாட்சி, என்னாச்சு திடீர்னு? இல்லைங்க, மனசுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. ஆமா, எது நடந்தாலும் கெட்டதாவே நடக்கிற மாதிரி இருக்கு. கனவு கூட கெட்ட கனவா வருது. அதான் இந்த வாரத்துல போய் நம்ம குலதெய்வத்துக்கு போய் ஒரு பொங்கல் வச்சுட்டு வந்துருவோமே. சரி மீனாட்சி, போவோம். ஏங்க, போவோம்னா நம்ம 2 பேரும் இல்லைங்க, நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போலாம். எல்லாரும் நம்ம பிள்ளைகள் தானங்க. அதை நீ சொல்லணுமா? நான் பாத்துக்கிடுறேன். வேன் பிடிக்கணுமா, பஸ் பிடிக்கணுமா? வேன் பிடிச்சிருங்க, அதுவே போதும். சரி மீனாட்சி, போய் பிள்ளைய பார்த்துட்டு பலகாரம் கொடுத்துட்டு வரலாம் வா. சரிங்க. ஹாய் நெட்டோஸ். ஏட்டி, என்ன மூஞ்சி ஒரு படியே சோகமா இருந்த மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்க. என்னன்னு சொல்லு நெட்டோஸ், நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம்? வேற ஒன்றும் இல்லைக்க, எல்லாம் புஷ்பாவும் நினச்சிதான். ஹே இடியட், அவளுக்கு என்ன? சும்மா எக்க நாக்கில் புண்ணு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நார்மலாக பேசுங்க, இல்லைன்னா அவளை இந்த மூக்கு கொண்டு செவத்தில் உரசி போடுவேன், பார்த்துடுங்க. சரிட்டி கோவப்படாத. ஊருக்கு போயிருவேன்னு சொல்லிட்டே இருந்தா, ஆனால் சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டா பற்றியலாக்க. ஏட்டி, ஒருத்தர் இருக்கும்போது அவிய அருமை தெரியாதாம்மா, அவிய இல்லாத போதுதான் அவிய அருமை தெரியுமா? அது இப்ப நிஜமாயிட்டு பத்தியா? ஆமாக்கா, ரொம்ப மிஸ் பண்றேக்க. வீடுட்டி, பாதியிலே வந்தா பாதியிலே போயிட்டான்னு நினைச்சுக்கிடுவோம். அது எப்படிக்கா, நம்ம கிட்ட சொல்லாம போறதுக்கு மனசு வந்துச்சு. அவளுக்கு குணம் அவ்வளவுதான் நினைச்சுக்கிடுவோம். வீடுட்டி. என்ன எல்லாரும் எப்படி இருக்கிய? எங்களை மறந்துட்டியா? ஏட்டி ராணி, அது எப்படி மறக்க முடியும்? என்ன டீ கேள்வி இது? 2 பேரும் ஜோடி போட்டு வந்திருக்கீல, என்ன டீ? நாங்க எங்க ஜோடி போட்டோம்? நீங்க தான் புது ஆட்கள் வந்தோன்னு எங்களெல்லாம் மறந்துட்டியோ? முந்தி கருப்பக்கா நீ ஏன் பின்னாடி தான் சுத்தினியோ, இப்ப என்ன புஷ்பா குஷ்பான்ட்டு எவ பின்னாடியோ போறதியோ? கருப்பு, நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒரு நாள் எல்லாரையும் கடிச்சு வச்சிடலாம். அடி ஆத்தி,
எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த கடியை விடமாண்டாவ போலயே. ராணி ஜாக்கிரதை. ஏட்டி அப்படிலாம் செஞ்சு விடாது ஏட்டி. நீங்க தான் குழந்தைய பார்க்கணும் அப்படின்ட்டு நீ வீட்டில் இருந்துக்கிட்டா. அவ ஏதோ தொண்டையில் ஆப்ரேஷன்ட்டு போயிட்டா. அப்புறம் என்ன செய்ய சொல்லுதா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த கூட்டத்தில் நாங்களும் இருப்போம். வாங்கம்மா, யார் வேண்டான்னா பொது மரம், எல்லாரும் வந்து உட்காருங்க, நியாயம் பேசுவோம். இதுக்கு போயிட்டு அடித்தடி கடித்தடின்னு இறங்கலாமா? இக்க ஒரே மண்டை குடைச்சலா இருக்குதுக்க. ஏன்டி பேர வெண்ணக்கா வாட்டலையும் அந்த ஆளை இழுத்து மூடியாச்சு. 100 நாள் வேலைக்கும் போறது கிடையாது. என்னதான் செய்யறது? மறுபடியும் 4 வீட்டுல போய் குழம்பு பிச்சிடுங்க. நீ வேற சும்மா இரு தாயே. அதையெல்லாம் மறந்து நாங்க புது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். மறுபடியும் குழம்புன்னு இறக்கி விட்டுறாத. ஏட்டி ராணி, நம்ம பழைய மாதிரி தான் இருக்கணும். யாருக்காகவும் எதையும் மாற்றக்கூடாது. எதை சொல்ற கருப்பு? எல்லாரையும் கடிக்கணும் டி. ஒரு நாளைக்கு ஒருத்தருங்கிற முறையில எப்படியாவது எல்லாரையும் கடிச்சு வைக்கணும். அப்பதான் நம்ம மேல பயம் இருக்கும். ஐயோ கருப்பு, இப்போ நான் 2 குழந்தைங்களுக்கு அம்மா, பொறுப்பான அம்மா. என்ன எப்படி கடிக்க சொல்லுதே? அதெல்லாம் எனக்கு தெரியாது டி. ஆனா நீ கடிக்கணும். ராணி ஜாக்கிரதை. அந்த டைலாக்குக்கு மரியாதை இல்லாம போச்சு. நல்ல நேரம் வரட்டப்ப கருப்பு, நேரம் பார்த்து கடிச்சு வச்சிடலாம். அப்படி போடு. அப்பதானே ராணிங்கிற பேருக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஏ ஆத்தி, என்ன இன்னைக்கு இவ்வளவு கூட்டம்? வராத ஆட்கள்லாம் வந்திருக்கா உங்களையே? ஆமாப்பா, என்ன செய்யறது? எங்களை தான் நீங்களாம் மறந்துட்டீங்களே. இப்பல வீடியோக்கு கூப்பிடுறதே கிடையாது. ஏட்டி கருப்பு, அப்படிலாம் கிடையாது டி. இப்போ கொஞ்சம் எங்களுக்கு பொறுப்பு. ஆமாம், அதனால தான் இப்போ நாங்கள் கதையெல்லாம் பேசுறது கிடையாது. எப்போ பாரு வேலை வேலைன்னு ஓட தான் செய்கிறோம். தலைக்கு மேலே கடன் டி. என்ன எல்லாரும் கைக்கு மேலே தானே கடன் வாங்குவோவோ? நீ என்ன தலையை காட்டி கடன் வாங்கினியா? ஆமாம், இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை டி. ஏக்க புஷ்பாவை பத்தியலா? சொல்லாம கொள்ளாம ஊருக்கு போயிட்டல்ல. ஏட்டி ராணி, கடி இந்த நெட்டவள்ளி பிள்ளைக்கு போடு. என் நேரம் பாத்தியா? புஷ்பா புஷ்பா புஷ்பா. நம்மெல்லாம் அவ கண்ணுக்கு தெரியல. ஒரு காலத்துல கருப்பக்கா காலை சுத்தி வந்துச்சு இந்த பிள்ளை. இப்ப என்னன்னா புஷ்பா 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 தான். கடிச்சு வச்சிருவோம். ராணி ஜாக்கிரதை. ஏட்டி கேள்வி விட்டம் டி. ஊருக்கு போயிட்டாலாமே. ஏதோ 2 மாசத்துல திரும்ப வாரேன்னு சொல்லிட்டு போயிருக்காலாம். சரி, வரும்போது பார்த்துக்கிடுவோம். அது எப்படிக்க? இவ்வளவு நாள் ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிட்டு சொல்லாம கொள்ளாம ஊருக்கு ஓட தோணுது. ஏட்டி பழகணும்னு மட்டும் சொல்லாதட்டி. அந்த பிள்ளையை போட்டு பாடாதானே படுத்தி எடுத்தியோ? அப்புறம் என்ன? இருந்தாலும் அவ இல்லாத போதுதாக்கா அவளை தேடுது. தேடுதா? இன்னும் 2 மாசத்துல வந்துருவா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணு மண்ணா கடங்க. அப்புறம் என்ன? கருப்பு கேட்டியா? இன்னும் 2 மாசத்துல வந்துருவாளா? ஆமாட்டி. அதுக்குள்ள இவங்க எல்லாரும் மனசையும் மாத்த பார்க்கணும். ஏட்டி எல்லாரும் இருக்கியே, மல்லிக்குட்டியே காணோம். அவிய என்ன நம்மள மாதிரியாக்க? வீட்டில் பிள்ளை குட்டி இருக்கு, அப்புறம் அந்த மாசமான பிள்ளை இருக்கு. எல்லாருக்கும் சோறதுக்கு பொங்கி வச்சுட்டு வரணும். பத்தியலா நேரம் ஆகும். ஆமாட்டி, அதுவும் சரிதான். ஏட்டி எப்படியோ போன மாதம் அந்த 100 நாள் சம்பளத்தை வச்சு லோன் கட்டியாச்சு. இனி இந்த மாதத்துக்கு என்ன செய்யனே தெரிலட்டி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காசே இல்லாமல் ராத்திரிலாம் தூக்கமே வர மாட்டேக்கிட்டி. ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைன்னா வேலைக்கு போகணும். ஆமாம், ஏற்கனவே இப்படிதான் பிஸ்னஸ் பண்ணுதோம்னு இருந்த காசெல்லாம் கொண்டு ஹோட்டலில் போட்டு அது இன்னும் இழுத்து மூடியாச்சு. 100 நாள் வேலையும் அந்த பாதியில் விட்டாச்சு. பிறகு என்னதான் பண்ண சொல்றிய? தெரியலட்டி. இந்த வீட்டை கட்டுதன்ட்டு ஊரை சுற்றி கடனை வாங்கி வச்சுட்டேன். என்னதான் பண்ணன்னு எனக்கே தெரியலப்போ. ஏட்டி ராணி, இப்போ கூட பாரு, நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்துக்கிடல. நம்ம 2 பேரும் ஒரு ஓரமாக தான் இருக்கோம். கண்டிப்பா அவளோட பழி வாங்கணும் டி. ஏனி நம்ம 2 பேரும் ஒரு டீமு. நாட்டம் கருப்பு. கவலைப்படாதீங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றி தானே ஆகணும். ஆமாட்டி, ஆனால் கடனை வாங்கினது நான் தானே. அப்போ நான் தானே அடைக்கணும். மக்களே, இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மறக்காம லைவ் வந்துருங்க. ஆமா, அதுவும் நம்ம சேனல்ல. வாங்க பேசலாம். ஏல டொண்டு வரி பீ காப்பி அவ்வளோ லைவுக்கு வந்து சேருங்களே.